சகோதரர்களே, என்ன கேவலம் தெரியுமா? கை நீட்டி கேட்கிற கேவலம். கை நீட்டி கேட்கிற கேவலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா யஸாலு ரஜுலு யஸ்அலுன் நாஸ், ஒரு மனிதன் மனிதர்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பான். கை நீட்டி கேட்கிறாங்க, பிச்சை வாங்குறன்னு சொல்லுவோம், கேட்டுக்கொண்டே இருப்பான். ஹத்தா யத்திய யௌமல் கியாமா, அவன் கியாமத் நாளையிலே வருகிற பொழுதும் லைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அத்து லஹ்மின், அவனுடைய முகத்திலே சதை இருக்காதுண்டாங்க. உடனே எங்களுக்கு வார நோம்புல வாசலுக்கு வார பிச்சைக்காரன் அப்படித்தானே, டவுன் நெடுவ திரியிற பிச்சைக்காரன், சிக்னல் கணு நெடுவ நிக்கிற இவனைத்தானே நினைவார. எங்களை நினைவார இல்லையே. ஆஜி எங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னா என்னத்த பாக்குற? நோம்பு மாசம் வந்தா எங்களெல்லாம் விளங்காதவங்களோட கண்ணுக்கு ஆஜி எங்களுக்கும் அக்கௌண்ட் ஈக்கி. கௌரவ பிச்சை, ரெஸ்பெக்ட் பிச்சை. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர், எனக்கு வானம், தகுதி உள்ளவங்களுக்கு கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே நீ எதிர்பார்க்காமல் வந்தால் எடுத்துக்கொள், எதிர்பார்த்து வந்தால் எடுக்காதேண்டாங்க. நீங்க கேட்கல, ஆனா ஹாஜியாருக்கு பக்கத்துல 10 நிமிஷம் சுத்தினா கிடைக்கும். இந்த எதிர்பார்ப்போட சுத்துறாரு. ஹாஜியாரும் பார்த்தாரு, இந்தாங்க வாப்பான்னு கொடுத்தாரு. வானம் வாப்பா. எதிர்பார்ப்போட போனது. சுய கௌரவத்தை அதிகம் வலியுறுத்திய மார்க்கம் இஸ்லாம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறத கடுமையா எச்சரிக்கை பண்ணினாங்க. சஹாபாக்கள் ஒட்டகத்துல இருப்பாங்க, ஒட்டகத்தை தட்டுற சவுக்கு கீழே விழுந்துரும், பக்கத்துல வந்துட்டு எடுத்து தாண்டு கேட்க மாட்டாங்க, இறங்கி எடுத்துக்கொண்டே இருவாங்களாம். கேட்கப்படான்றதுல அதையும் விளங்கினாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கேட்கிறண்டா யாருக்கு கேட்கலாம்? ரசூலுல்லாஹ் கபீசா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னமாலும் தாங்களே, கொடுத்தாங்க. இரண்டாவது தடவை வந்தார், என்னமாலும் தாங்களே, கொடுத்தாங்க. மூணாவது தடவை வந்தார், என்னமாலும் தாங்களே, கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னா, கபீசா கபீசாவே கபீசாவே, நீங்கள் கேட்கிற இது இருக்குதே, இது மறுமையில கேவலத்தை உண்டாக்கும். கை நீட்டி கேட்பது, இன்னொரு மனுஷன் போய் எனக்கு தாங்கோண்டு கேட்கிறாது, எந்த இலக்கிய வார்த்தையில கேட்டாலும் சரி, எனக்கு தாங்கோண்டு கேட்கிறது இருக்குதே, மறுமை நாளையில் கேவலத்தை கொண்டு வரும். 3 மனிதர்களுக்கே தவிரண்டாங்க. யார் ஒரு மனிதன்? சமூக பணிக்காக களமிறங்குறவன். ஒரு பள்ளி கட்ட, ஒரு மதரசா கட்ட, விளங்குதா? சமூக பணி. அதுல நீங்க எதையும் பிடிச்சுக்கோங்க. அதுவும் எது தெரியுமா? அந்த சமூக பணிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கேட்கணும், அதுக்கு மேல கேட்கப்படா. இன்னைக்கு நாங்க எப்படி கேட்கிற? எஸ்டிமேட் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு டார்கெட் பண்ற. மறுமையில போகணும், மறக்காதீங்க. எஸ்டிமேட்டை தாண்டி கேட்காதீங்க. ரமலான்ல கஞ்சி, ஒரு கஞ்சிக்கு 1 லட்சம், 50 தான் சேர்க்கிற. தேவைக்கு மேல கேட்கலாது சகோதரர்களே. பொதுப்பணியாக இருந்தாலும் தேவைக்கு கேட்கணும், அதுக்கு மேல கேட்க கூடாது. இன்றைக்கு லிமிட் இல்ல, சேர்த்து முடிஞ்சுதான் லிமிட் பண்ற இவரு. அப்படித்தானே? சில பேர் கஞ்சிக்கு உள்ள சல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஃபத்துவா, ஹசரத் கஞ்சிக்கு சேர்த்த ஒரு 5 லட்சம் மிஞ்சிக்கு. யாரா உனக்கு மீய வைக்க சொன்னது? கஞ்சியிட விலை தெரியும், அரிசியிட விலை தெரியும், வெங்காயத்துல விலை தெரியும், லிஸ்ட் போடுறது 1 லட்சம் சேர்க்கிறது என்ன ஒரு கஞ்சிக்கு 1.5 லட்சம் பிச்சை வாங்கிட்டு கடைசிக்கு மிஞ்சிச்சு என்ன பண்றேன்னு ஃபத்துவா கேட்கிறது. மிஞ்சா அடுத்த வருஷம் கஞ்சிக்கு வை, கேட்காதே மக்கள்கிட்ட, முடிஞ்சு பிரச்சனை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, தேவையை தாண்டி சமூக பணிக்கு கேட்க கூடாது. இன்னைக்கு கேட்கிறவங்க தாராளம். நோம்புல பள்ளி ஹசரத்துக்கு சம்பளம் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு சம்பளம் கொடுக்கணுமே. இஃப்தாருக்கோ என்ன தராவி தொழுவிக்கிறதுக்கோ இதுக்கோ மக்களே விரும்புறவங்க கொடுங்க, சதக்கால கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. என்ன பண்றது? கணக்கு பார்க்கிறாரு, எல்லாம் சேர்ந்து ஒரு 20 லட்சம் கிடைச்சி. ஹசரத் 5, முஅத்தின் ஒரு 3, தொழுவிச்சவர் 2, மற்றதெல்லாம் பள்ளி. எதுக்கு சேர்த்த நீ? ஏன் கூட சேர்த்த நீ? அப்ப அன்பார்ந்தவர்களே, பொது பணிக்கு கேட்பதாக இருந்தாலும் அந்த அளவுக்கு தான் கேட்க வேண்டும். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திடீர் அனர்த்தங்கள், அழிவுகள், சோதனைகள் வருது, அவனுக்கு போய் கேட்கலாம். எதுக்கு தெரியுமா? முதுக நேராக்க.
ஹாஜியார், பெரிய ஹாஜியார், வீடு வாசல் எல்லாம் என்ன தண்ணியில வெள்ளம் மட்டி எல்லாம் தண்ணி உள்ளுக்கு. இவருக்கு போய் தனக்கு ஒரு பார்சல், தண்ட பொஞ்சாதிக்கு ஒரு பார்சல், தண்ட புள்ளக்குட்டிக்கு ஒரு பார்சல் கேட்கல. 3 பார்சல் நாங்க வீட்டுல இருக்கிறோம், 3 பார்சல். இவர் இன்னும் 2 பார்சல் எடுக்கலா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தண்ட முதுக நேராக்குறதுக்கு கேட்கலாம், அதுக்கு மேல கேட்கல. பகலைக்கு 3 பார்சல், ராவைக்கு 3. சாமம் கொண்டு பங்குடுறாங்க. இவர் அல்றார், கேட்கிறார் இன்னும் தாங்கோ இன்னும் தாங்கோ. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும், 2 ஃப்ரிட்ஜ் கேட்கிறார். ஒரு ரைஸ் குக்கர் வேணும், 2 ரைஸ் குக்கர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் தெளிவா ஹதீஸ் வருது, கேட்க கூடாது. தண்ட அளவுக்கு கேட்கலாம், அதுக்கு மேல கேட்க கூடாது. 3வது மனிதர் யார் தெரியுமா? ஒரு ஏழை. எப்படிப்பட்ட ஏழை தெரியுமா? அவங்க ஏழை முடிவு எடுக்கிறவர் அல்ல, சமூகத்தில் படித்த பலர். இவர் கேட்க தகுதியானவர் என்ன செய்யணும்? சர்டிபிகேட் கொடுக்கணும். அவரும் எவ்வளவு தெரியுமா கேட்கலும்? ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய் போதுமா? 1000 ரூபாய் தான் கேட்கலும். 1500 ரூபாய் கேட்டாலும் மறுமையில முகத்துல சதை இல்லாம வரணும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இது சாதாரண பிச்சை, ரெஸ்பெக்ட் பிச்சை நிறைய, என்ன கௌரவ பிச்சை நிறைய நடக்குது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். மறுமைதான் எனக்கும் உங்களுக்கும் என்ன இலக்கு. அல்லாஹுவை சந்திப்பதுதான் நானும் நீங்களும் கண்ணியமா சந்திக்கணும், கேவலப்பற்ற கூடாது. எனவே யாருக்கிட்ட போயும் தாங்கன்னு கேட்டுறாதீங்க. உங்களுக்கு தாங்கோண்டு கேட்கிற அளவுக்கு நீங்க ஏழை கஷ்டத்துல இருக்கிறீங்களா? சமூகத்துல 10 பேர்ட்ட உங்களோட நிலைமையை காட்டி ஒரு கடிதம் வாங்கிக்கோங்க. மறுமையில் இந்த கடிதம் உங்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். இல்லாம கேட்டுட்டு மறுமையில கேவலப்பட வேண்டி வரும், கை சேதப்பட வேண்டி வரும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இது போன்ற கேவலங்கள், கை சேதங்களில் இருந்து பாதுகாத்து மறுமை நாளையில் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்படுகிற நல்லவர்கள் கூட்டத்தில் பேர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் இன்னும் என்னவெல்லாம் சந்திக்கவிருக்கிறார்கள் என்ற தொடர் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் தொடரும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக